ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। உபதேச சாரம். அதில் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது 4வது ஸ்லோகம். ரமண மகரிஷி பக்தி யோகத்தை பற்றி 4வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகத்துல கர்ம யோகத்தை பத்தி சொன்னாரு. அதுக்கடுத்து 4வதுல பக்தி யோகம். கர்மயோகம்ங்கிறது ஷார்ட்டா நம்ம பார்த்துக்கிட்டு பக்தி யோகத்துக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் தர்மத்துக்கு உட்பட்டு நம்மளுடைய கடமைகளை அனுஷ்டானம் செய்தல், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது எந்த கர்மமும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்து பழகுதல். இப்ப நம்ம ஒரு கடமையை செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய கடமையினால யாரு பெனிஃபிட் ஆகுறாங்களோ அவங்களுக்காக செய்யறேங்கிற ஆட்டிடியூட்ல தான் நம்ம செஞ்சு பழகிருப்போம். இறைவன் என்ன சொல்றாரு, உனக்கு அந்த கர்மத்தை கொடுத்தது நான் தான், சோ எனக்காக அர்ப்பணம் செஞ்சு அந்த கர்மத்தை எனக்காக செய். அப்ப கர்ம பலனை யாருக்கு எதிர்பார்க்கட்டும்? அடுத்த கேள்வி வரும், அது எங்கிட்ட எதிர்பார், நான் கொடுப்பேன். எப்படி எங்க எவ்வாறு கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன். சோ பிரசாத புத்தி. 3வது ஃபர்ஸ்ட் தர்மத்துக்கு உட்பட்டு கடமைகளை பண்ணணும். எந்த கர்மமா இருந்தாலும் நித்திய நைமித்திக கர்மம், குல தர்மம், ஆசிர தர்மம் எல்லாமே தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணணும். 2வது கர்மத்தை பண்ணும்போது அர்ப்பணா புத்தி, இறைவா உனக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்களுக்காக நான் அதை செய்யறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூடு. 2வது அதனுடைய பலன் வரும்போது கர்ம பலனை இறைவனிடம் எதிர்பார். அந்த நம்மளால யார் பெனிஃபிட் ஆனாங்களோ அவரிடம் எதிர்பார்க்க கூடாது. இதுதான் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கர்மயோகம். அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பக்தி ஆரம்பிச்சார். பக்தி அப்படிங்கிறது ஒரு தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். போன கிளாஸ்ல நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதாவது இறைவனிடம் what do you mean by பக்தி? லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான். அதுதான் பக்தியினோட டெஃபினிஷனே. அன்பு, இறைவனிடம் காட்டுகின்ற ஒரு அன்பு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பக்தி எடுத்தோன்னே எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, பாசம், இறைவன் மீது பாசம், அதுக்கப்புறம் தான் அது பக்தியாக மாறும். எது வரைக்கும் நம்ம இறைவனிடம் இருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன், பாசம், எப்ப அது பக்தியா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம இறைவனிடம் வழிபாடு பிரார்த்தனைகள் செஞ்சு, இறைவா எனக்கு இது இந்த சூழ்நிலையிலிருந்து நான் விடுபட வேண்டும், இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு பெறுதல். இந்த நான் பாராயணம் பண்றேன், எனக்கு இதை செஞ்சு கொடுங்க. நான் இந்த கோயிலுக்கு வர்றேன், இதை செஞ்சு கொடுங்க. இந்த பரிகாரம் நான் செய்யறேன், எனக்கு இதை செஞ்சு கொடுங்க. இந்த சூக்தத்தை நான் பாராயணம் பண்றேன், எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கிற வரைக்கும் அது பாசம். பாசம் இல்லாம பக்திக்கு வர முடியாது. அது பாசம் பக்தியும் அல்ல. பக்திங்கிற வேர்டே லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான் அப்படிங்கறத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் அது பாசத்துலதான் ஆரம்பிக்கும். சின்ன குழந்தைகள் எப்படி ஒரு அன்பு பற்றோட நம்ம ஆரம்பிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு குழந்தையாக இருந்து என்னிடம் நம்ம இதை கேட்கிறோம், அதை கேட்கிறோங்கிறதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அது இல்லாம யாரும் வர முடியாது அடுத்த லெவலுக்கு. அதுக்கு பேரு பாசம். இறைவன் மீது நான் எப்படி இருக்கேன்? பாசமா இருக்கேன். ஏன் நான் ஏதோ ஒன்று கேட்கிறேன், அவர் அதை கொடுக்கிறார், அதை நான் ஏத்துக்கிறேன். அப்படிங்கும் போது எனக்கு வேணுங்கிறத அவர் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு பக்தி. அதுக்கெல்லாம் என்ன சொல்றது? அது பக்தியும் சொல்லக்கூடாது, அது பாசம். அது பரிணமிக்கணும். என்னவா பரிணமிக்கணும்? பக்தியாக பரிணமிக்கணும். எப்பங்க அது பக்தியா மாறும்? பக்திங்கிறது இட்ஸ் எமோஷன் அப்படிங்கிற இதுக்கு வரக்கூடாது. பக்திங்கிறது எமோஷன் பேஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு உணர்வு பக்தி. கரெக்டா? அதுதான் உணர்வு, இட்ஸ் எமோஷன் தான். பட் அதை நாம எப்படி சேனலைஸ் பண்ணி கொண்டுட்டு போகணும்? பக்தி எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்போ எங்க ஆரம்பிக்குது? பாசத்துலதான் ஆரம்பிக்கும். பக்திங்கிறது பாசத்துலதான் ஆரம்பிக்கும். இறைவனிடம் என்ன ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், சொன்ன குழந்தையிலிருந்து என்ன பண்ணுது, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், எனக்கு இது வேணும் அது வேணும், இறைவா எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கும் போது பாசம். எப்போ கர்ம யோகத்துக்குள்ள வர்றீங்களோ அப்பதான் பாசம் பக்தியாக மாறுகிறது. கர்மயோகம் செய்யற நீங்க ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்களா,
அந்த அன்னைக்கு தான் பாசம் பிகம்ஸ் என்ன ஆகுது, பக்தி ஆரம்பிக்குது. இப்போ அது வரைக்கும் பாருங்க, கர்மயோகத்துக்கு முன்னால வரைக்கும் பாசம்ங்கிறது மதில் மேல் பூனையா தான் இருக்கு. நமக்கு என்னமோ நிறைய பேர் சொல்றதை பாக்குறீங்களா, என்னமோ நான் பண்ற மெக்கானிக்லா இருக்கு, ஒரு இறைவன் மீது ஒரு அட்டாச்மெண்ட்டே எனக்கு வர்றதில்ல, என்னமோ எல்லாரும் சொல்றாங்க, நானும் செய்யலான்னு பாக்குறேன், எல்லாரும் என்னமோ சொல்றாங்க, அந்த கோயிலுக்கு போச்சோன்னா நானும் போறேன். ஒரு என்ன சொல்றது, ஒரு ரியலான ஒரு அன்புங்கிறது அங்க வெளிப்படாத தன்மை நம்ம பார்ப்போம். எது வரைக்கும் தெரியுங்களா, பாசமாக இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் தோணும். உண்மையாலுமே அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரி ஏன்னா மெக்கானிக்ல நம்ம வழிபடுற மாதிரி தோணுதுன்னா அது பாசம்ங்கிற ஸ்டேஜ் இருக்க வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அது எப்ப பக்தியாக என்ன சொல்றது பரிணமிக்குமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்மயோகம். நீங்க அதனாலதான் அவர் என்ன பண்றாரு ரமணர், கர்மயோகத்தை முடிச்சோன்னு என்னத்தை போடுறாரு, பக்தி. ஏன்னா அதை முடிச்சிங்கன்னா தான், கர்மயோகத்தை ஸ்டார்ட் பண்ணாதான் நாம எங்க வர்றோம், அப்பதான் ரியல் பக்தக. எப்போ ஈஸ்வரா அர்ப்பணா புத்தியோடு கர்மத்தை செய்யும் போதுதான் அவன் பக்தனாக ஆரம்பிக்கிறான். அது அடுத்த ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் இந்த பக்தியின் மூலியமாக அவன் எங்க வரணும், கர்மயோகத்தின் மூலியமாக வாங்க அடுத்து எங்க வரணும், ஞான யோகத்துக்குள்ள வரணும். அது பரிணாமம், அடுத்த பக்தி. ஃபர்ஸ்ட் கர்மயோகம் பண்றதுங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பக்தி. பாசத்திலிருந்து பக்தியாக மாறுவது கர்மயோகம். அதுக்கப்புறம் ஞான யோகத்துக்குள்ள சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் உபனிஷத்துக்கள் கேட்கும் போதுதான் பக்தி அடுத்த லெவலுக்கு பரிணமிக்கும். அதுக்கு அடுத்த லெவல் ஞான யோகத்துக்குள்ள போய் அடுத்த லெவல் கடைசி லெவல் ஆஃப் பக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இறைவனை பற்றிய ஞானம், மோட்சம் தான் அல்டிமேட் பக்தி. கர்மயோகம், ஞான யோகம், அந்த ஞான யோகத்தில் பெற்ற மோட்சம், ஞானம் மோட்சம் ஞான நிஷ்டை, அதுதான் பக்தியினுடைய அல்டிமேட். சோ பக்தி எங்க ஆரம்பிக்கணும், பாசத்தில் ஆரம்பிச்சு எங்க போகணும், கர்ம யோகத்துக்குள்ள போய் ஞான யோகத்துக்குள்ள போய் ஞான நிஷ்டையில் நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கும்போது பக்தி கம்ப்ளீட். அது வரைக்கும் நாட் கம்ப்ளீட். போன ஜென்மத்துல எது வரைக்கும் விட்டுட்டு வந்தீங்களோ அந்த பக்தியை இந்த ஜென்மத்துல தொடருவீங்க. இந்த ஜென்மத்துல அது பூர்ணம் அடையாத பொழுது என்ன நடக்குது, ஜென்மாட்டு ஒரு மனித சரீரத்திலிருந்து இன்னொரு மனித சரீரத்துக்கு நீங்க போறீங்க போது அந்த பக்தி எப்படி டிராவல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, போன ஜென்மத்துல எந்த இடத்துல பக்தியை விட்டீங்களோ அடுத்த ஜென்மத்துல அதே இடத்துல தொடருவீங்க. அடுத்த ஜென்மத்திலையும் நம்ம அந்த ஞானத்தை பெறல அப்படின்னா அதுக்கு அடுத்த ஜென்மம் கிடைக்க போகுது. அதுக்கு அடுத்த ஜென்மத்துல செகண்ட் ஜென்மத்துல எதோட பக்தியை நிறுத்தினீங்களோ அங்கிருந்து தேர்ட் ஜென்மம் ஆரம்பிக்கும். சோ பக்திங்கிறது எங்க முடியும், ஞான நிஷ்டையில், இறைவனை பற்றிய ஞானத்தை பெற்ற நிஷ்டையில் இருக்கும்போதுதான் பக்தி கம்ப்ளீட் ஆகும். இப்போ என்ன தெரியுது நமக்கு, ஃபர்ஸ்ட் பக்தியை வளர்த்தி கொள்ள வேண்டும். ஏச்சுங்களா, ஏன் பக்தி பக்தக அப்படியா நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பக்தனாக இருக்கும். இப்போ கோயிலுக்குள்ள போகும்போது பாருங்க 100% நான் என்ன ரோல் பிளேல போறேன், பக்தக. அதனால பாருங்க பெருசா எனக்கு வாழ்க்கையில் வந்த தோல்விகளோ பெருசா எனக்கு அங்க தோணாது, பெருசா ஒரு டிஸ்டர்ப்டு மைண்ட் அங்க இருக்கிறது இல்ல. ஏன்னா நான் பிரைமரி ரோல் எதை எடுத்திருக்கிறேன், பக்தக. கோயிலிருந்து வெளியில வந்தோன்ன வீட்டுக்கு வந்தோன்ன நம்ம என்ன பண்ணிடுறோம், பக்தகனுங்கிறத கொண்டு செகண்டரி டெர்ஷியரி ரோல் பிளேல போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோல் பிளேக்கு எது வருவோம், அம்மாவா இருக்கிறது ரோல் பிளே, அப்பாவா இருக்கிறது மகனா, இப்படி அந்த ரோல் பிளே பிரைமரி செகண்டரி 2 ரோல் பிளே இருக்குங்க. பிரைமரி ரோல் பிளே பக்தகா. ஏங்க அது பிரைமரி ரோல் பிளேனா, ஜென்மாந்தரமாக நம்ம இறைவனிடம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். இந்த ஜென்மத்தில் நீங்க இந்த அம்மாவிடம் வைக்கிற அப்பாவிடம் வைக்கிற பக்திங்கிறது அல்லது ஒரு என்ன அன்புங்கிறது இந்த ஜென்மத்தில் ஆரம்பிச்சது அந்த ரோல் பிளே. போன ஜென்மத்தில் அவங்களுக்கு கண்டிப்பா அப்பாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. இந்த சரீரம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அவங்கள என்ன சொல்றீங்க, லவ் அண்ட் அஃபெக்ஷன் அல்லது ஒரு மரியாதை ஒரு அன்புங்கிறது அப்பதான் ஏற்படுது, பற்று எல்லாமே. ஆனா பக்தகங்கிற ரோல் பிளே ஏன் பிரைமரினா, நீங்க இதுவரைக்கும் எத்தனை மனித சரீரங்கள் எடுத்தீங்களோ அதிலிருந்து தொடர்ந்து வருவதனால் அதுதான் பிரைமரி ரோல் பிளே. ரோல் பிளேன்னு என்னங்க, நாடகம் நடிப்பதில் ஏற்றுகின்ற பாத்திரம். இந்த நாடகம் உலகமே என்னது, நாடக மேடையரா, அதுல ஒவ்வொரும் ஒரு பாத்திரம் ஏற்று நடிச்சிட்டு இருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் பக்தகங்கிற ரோல் பிளே தான் பிரைமரி. அதுக்கு அடுத்ததுல என்னது, செகண்டரி. இப்ப செகண்டரியா நாம என்ன பண்றோம், உல்டா பண்ணிக்கிறோம். இப்ப ஏன் நம்ம பிரைமரியா இறைவனை எப்பொழுதுமே 24/7 throughout the day throughout the year ஏன் என்னால பக்தன் பிரைமரி ரோல்ல பக்தனாக இருக்க முடியல
அப்படின்னா உடனே 24 மணி நேரம் தூங்குற நேரம் எல்லாம் ஜபத்தை பண்ணிக்கிட்டு ஒரு தேவதையோட ஜபத்தை பண்ணிட்டு இருந்தா இருந்துடலாமா? ஆனா அது கடினம். ஒரு 24 மணி நேரம் நம்ம என்ன பண்ண முடியாது, இறைவனை நினைத்துங்கிறது நடவாத காரியம். அப்ப 24x7 நான் இறைவனுடைய பக்தனாக இருக்கிறக்கு ஏன் முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் இந்த உலகத்தின் மேல் நாம வைத்திருக்கிற உண்மைத்தன்மை, இந்த உலகத்தின் மேல் நாம வைத்திருக்கிற தொடர்பு பற்று இறைவனை விட அதிகம். அதுதான் காரணம், ஒரே காரணம். ஏன் என்னால கோயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி பக்தனாக வீட்டுக்குள்ள வந்தோன்னே என்னால ஏன் பிரைமரி ரோல் பிளே பண்ண முடியல, ஏன் நான் செகண்டரி டெர்ஷரிக்கு நான் வந்துடுறேன் கேட்டீங்கன்னா, மெயின் பாயிண்ட் நம்மளுடைய இந்த உலகத்துக்கு கொடுக்கிற உண்மைத்தன்மையையும் உலகத்தோடு நாம வச்சிருக்கிற ஒரு தொடர்பும், அந்த உண்மைத்தன்மைக்கும் அந்த தொடர்புக்கு அதுக்கு கீழே தான் என்ன வந்துறாரு, அதிக இறைவனை விட இந்த உலகத்தோடு நம்ம அதிக உண்மைத்தன்மை கொண்டுள்ளோம், அதிக தொடர்பு. இதுதான் காரணம் கொண்டுள்ளோம் என்பது வெளிப்படையான வெளிச்சம் போட்டு காட்டுகிற தன்மை. அதனால நம்மளால என்ன பண்ண முடியல, இப்ப கோயிலுக்குள்ள போகும்போது இறைவனுடைய உண்மை ஃபர்ஸ்ட் எங்க பிரைமரி அதை கொண்டு வரோம், பக்தகா ரோல் பிளே வந்துடுறோம். கோயில் விட்டு வந்தோன்ன நம்ம எல்லாத்தையும் என்ன மறந்து எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இந்த உலகத்தினுடைய உண்மைத்தன்மை, இந்த உலகத்தோடு நாம் கொண்ட தொடர்பு என்ன ஆயிருது, ஓவர்டேக். யாரு, இறைவன் மீது கொண்ட உண்மைத்தன்மை, இறைவன் மீது கொண்ட தொடர்பை ஓவர்டேக் பண்ணி யார் வந்துடுறா, இந்த உலகம் வந்துருது. அதுதான் வெளிப்படை. புரியுதுங்களா? அப்ப நாம என்ன பண்ணணும், இந்த ஸ்டேஜ் நாம என்ன பண்ணணும்? அதாவது சில பேர் பாருங்க, எனக்கு பக்தனாக இருக்கிற வரைக்கும் துன்பம் இல்லைங்க சாஸ்திரம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தனாக இருக்க வரைக்கும் எனக்கு எங்க துன்பம் வரதை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். பக்தனாக இருந்தா துன்பம் இல்லை அப்படிங்கும்போது, பக்தனாக இருந்தால் எனக்கு துன்பம் வருதே அப்படின்னா, உண்மையில் பக்தனாக இருந்தும் எனக்கு துன்பம் வருதேன்னா என்ன என்ன வாயில் வருது அப்படின்னா, நீங்க என்ன உண்மைன்னு கேட்டீங்கன்னா, பக்தன் ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பக்தனாக இருப்பவனுக்கு துக்கம் கிடையாது. பக்தனா யாருங்க, கர்மயோகத்துல ஆரம்பிச்சு ஞான யோகத்துல போய் ஞான நிஷ்டைக்கு போனவங்க தான் பக்தர்கள். அவர்களுக்கு துக்கம் என்பது கிடையாது. நாம என்ன பண்ணிட்டோம், இந்த இறைவன் மீது கொண்ட பாசத்தை என்ன பண்ணிட்டு நாம பக்தின்னு நினைச்சுக்கிட்டதுனால, நான் பக்தியா இருக்கிறேன் எனக்கு துக்கம் வருதே, நான் பக்தியா இருக்கிறேன் துக்கம், பாசத்தோடு இருக்கிறீர்கள் துக்கம் வருதுன்னு சொல்லுங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நீங்க எப்ப பக்தனாக உள்ள வந்துட்டீங்களோ, துக்கம் இஸ் என்னதெல்லாம் தவிர்த்து விடலாம், சம்சார துக்கத்திலிருந்து நாம வெளிவந்து விடலாம். சோ நான் வார்த்தை சொல்ற வார்த்தையே தப்பு. நான் பக்தனாக இருந்தும் எனக்கு துன்பம் வருதேன்னா, உண்மையில் என்ன நடக்குதுன்னா, நீங்க பக்தன் ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அர்த்தமே தவிர பக்தன் அல்ல. சில உண்மைகள் வலிக்கும், இது உண்மை, நான் சொல்லிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. நிறைய பேர் சொல்றது நான் பக்தன் ஆனா எனக்கு துக்கம் வருதேனா, பக்தனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. கர்மயோகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், இறைவனுக்கு சமர்ப்பணம் பிரசாத புத்தி வந்ததுக்கு அப்புறம் எங்கீங்க துக்கம், அங்கேயே 50% என்ன கிடைக்கும் நமக்கு, ஒரு மன நிம்மதி. ஒரு நிமிஷம் இருங்க. சோ பக்தனாக இருந்தும் துக்கப்படுகிறேன்ங்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட். நான் பாசமுடையவளாக இருந்துட்டு இருக்கிறேன் துக்கப்படுறேன்னு சொல்லுங்க, இட்ஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன் பக்தன்கிறது எங்க ஆரம்பிக்குது புரியுதுங்களா, கர்மயோகத்தில் ஆரம்பிச்சு ஞான யோகத்துல போய் ஞான நிஷ்டையில் முடிந்தவனுக்கு ஏது துக்கம், துக்கம் என்பது கிடையாது. புரிஞ்சுங்களா? இதுதான் பக்தி. அடுத்து நம்ம பக்தி பத்தி பார்க்க வேண்டியது, இவரு அந்த ஸ்லோகத்துக்குள்ள வந்துடலாம். இவர் என்ன சொல்றார், ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை படிக்கிறேன். காயவாங்மன காரியமுத்தமம் பூஜனம் ஜப சிந்தனம் கிரமாத். பாடல் 4. காயவாங்மன காரியமுத்தமம் பூஜனம் ஜப சிந்தனம் கிரமாத். இந்த பக்தனா ஆவதற்கு புரியுதுங்களா, நான் என்ன பண்ணணும், புரிஞ்சுங்களா? எல்லா இடத்தும் நாங்க பக்தன் இவங்க என்னமோ சொல்றாருன்னு கேட்டுட்டு இருக்க கூடாது. நம்ம இருக்கிறது பாசம்னு முதல்ல புரிஞ்சுக்க தெரியணும். அப்ப எங்க போகணும், நான் பக்தனாக உண்மையான சாஸ்திரம் சொல்ற பக்தனாக ஆவதற்கு என்ன பண்ணணும்? யூ மஸ்ட் கிவ் அ குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி டைம் டுவர்ட்ஸ் பகவான். அதத்தான் இவர் இப்படி சொல்றாரு. ஈஸியா நான் சொல்ல அந்த வார்த்தை ஈஸியா புரியும். நாம என்ன பண்ணணும், உண்மையான பக்தனாக வாழ்றதுக்கு என்ன செய்யணும்,
குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் ரெண்டு முக்கியம். இப்ப குவாலிட்டி டைம்னா என்னங்க, குவான்டிட்டினா தெரியுது, 1 மணி நேரம் கொடுக்கணுமா, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம், குவான்டிட்டி புரியுது. என்னங்க குவாலிட்டி? குவாலிட்டினா இப்ப வகுப்புகள் அட்டன் பண்றீங்க பாத்தீங்களா, இறைவனை பற்றிய சிந்தனை, ஈஸ்வரனுடைய பற்றிய ஞானம், அதுதான் என்னது குவாலிட்டி டைம். Attending the Vedanta class is the quality time you give to become bhakta. பக்தனாக ஆவதற்கு தான் நீங்க வேதாந்த வகுப்புகளுக்கு வந்து படிப்பதே. பக்தனாக ஆவதற்கு, புரிஞ்சுங்களா? அப்ப பக்தனாக என்ன பண்றோம்? குவாலிட்டி டைம். அப்புறம் என்ன கொடுக்கணும்? குவான்டிட்டி. இப்ப அந்த குவான்டிட்டி இது பாத்தீங்கன்னா வேதாந்த வகுப்புகள் வர்றது மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப என்ன பண்றோம்? பகவத் அவதார புருஷங்களுடைய கதைகளை படித்தல், கீர்த்தனம், நவயோக சம்பாதத்துல வரும், அதெல்லாம் கீர்த்தனம் பண்றது, நாம சங்கீர்த்தனம் பண்றது, அவர் பஜன் பாடுதல், கோயிலுக்கு போறது, தீர்த்தாடனம் போறது, இதெல்லாம் என்னது? குவாலிட்டி, குவான்டிட்டி டைம் பிளஸ் குவாலிட்டி டைம் டுவர்ட்ஸ் பகவான். இதை கொடுத்து தான் உங்களுக்குள்ள எண்ணத்தை கொண்டு வர பார்க்கணும். பக்தனாக மாறுவதற்கு இதெல்லாம் தான். அதுதான் குவாலிட்டி. குவான்டிட்டிங்கிறது நீங்க கோயிலுக்கு போயிட்டு 2 hours வரீங்க, 2 நாள் இருந்துட்டு வரீங்க, குவான்டிட்டி டைம். வாட் அபவுட் குவாலிட்டி? குவாலிட்டி மீன்ஸ் அந்த குவாலிட்டி டைம் புரியுது இல்லைங்களா? அந்த குவாலிட்டி வரணும் அப்படின்னு அந்த டைம்ங்கிறது என்னன்னா, பை அட்டெண்டிங் த வேதாந்த கிளாஸஸ், அட்டெண்டிங் த உபனிஷத்துக்கள், நம்ம என்ன பண்றோம்? குவான்டிட்டி டைம் என்ன பண்றோம்? ஏன் இது குவாலிட்டின்னு சொல்றோம்? ஏன் இந்த வகுப்புகளுக்கு பேர் ஏன் குவாலிட்டி? இப்ப கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, ஈஸ்வரனுடைய டெஃபினிஷன் என்னன்னா தெரியுமாங்க? சர்வ வியாபினா என்னன்னு தெரியுமாங்க? இறைவனை பற்றிய ஞானம் என்னன்னா தெரியுமாங்க? சோ அது என்னதான் குவான்டிட்டி டைமுக்கு அது ஓகே. யூ மஸ்ட் கிவ். இல்லைன்னு நாம் சொல்ல, குவான்டிட்டி டைம் தேவை. எந்நேரம் வீட்டுல ஜபனா பாடிட்டு இருக்க முடியும்? கோயிலுக்கு போகலாம் வரலாம், அது ஒன்னு என்னதான் கொடுக்கும் உங்களுக்கு? குவான்டிட்டி. பட் வாட் அபவுட் த குவாலிட்டி? குவாலிட்டினா அங்க போய் அபிஷேகம் பண்ணி 50,000 1 லட்சம் செலவு பண்ணிட்டா அது குவாலிட்டி டைம்? ஆனா நோ. குவாலிட்டி டைம் மீன்ஸ் ஈஸ்வரன் சர்வஜ்ஞா சர்வவித். படிக்கிறீங்களா இல்லையா? சர்வ வியாபக, இறைவனுடைய பற்றி ஒரு எப்படி அவர் ஜெகத் காரணம் ஈஸ்வரகா, சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதி கர்த்தா, லயகர்த்தா, எப்படி சிருஷ்டி பண்றாரு, எப்படி ஸ்திதி பண்றாரு, எப்படி லயம் பண்றாரு, மாயேனா என்ன, பிரம்ம தத்துவம்னா என்ன, ஈஸ்வரம்னா என்ன, இத்தனையும் தெரிஞ்சுக்கிறேன் பாத்தீங்களா? இதுதான் குவாலிட்டி டைம். அப்பதான் நம்ம என்ன ஆகறக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம்? பக்தக. அந்த பக்தனுக்கு துன்பம் கிடையாது. புரியுதுங்களா? இப்ப இவர் என்ன சொல்றாரு? அந்த குவாலிட்டி டைம் எப்படி கொடுக்கிறது, குவான்டிட்டி டைம் எப்படி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? காய வாங் மனஸ். காயம்னா உடம்புனால ஒரு கிரமம் இருக்குங்க. பக்தியை வளர்த்துக் கொள்வதற்கு நம்ம சாஸ்திரத்துல ஒரு கிரமம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்க தெரியுங்களா வரணும்? காய்கம். உடம்பால் பக்தி செலுத்தி பழகணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம்தான் வாக்கு. வாக்குன்னு என்னது? பாராயணம், கீர்த்தனம், ஜபம், இதெல்லாம் வாக்கு. ஜபம் வராது, பாராயணம் வச்சுக்கலாம் ஜெனரலா. அடுத்து என்னது? மனக. இப்பதான் என்ன வரும்? ஜபம். அதுல 3 டைப் ஆஃப் ஜபம் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. இப்ப மனகங்கிறது மானசமா செய்யக்கூடிய ஒரு கர்மம். இந்த கிரமத்தை விட்டு மாறக்கூடாது. அப்படின்னா கிரமம்னா என்ன புரியுதுங்களா? இப்ப பூஜை புனஸ்காரம், நித்திய பூஜை புனஸ்காரம், இதெல்லாம் எங்க வரும்? காய்கம். பாராயணம், அதுக்கு அடுத்தது மனதால செய்யக்கூடிய தியானம், உபாசனா, இது வேணா ஜபம், இதெல்லாம் மானசம். இது பக்தி வளர்த்தி கொள்வதற்கு நாம டைம் கொடுக்கணும். எப்படிங்க டைம் கொடுக்கறது? இதையெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த டைம் போகும் இல்லைங்களா? இப்போ ஒரு கிரமம்னா என்னன்னா, காயக்க வழிபாடுகள் இல்லாமல் எங்க வரக்கூடாது? வாக்குக்கு வரக்கூடாது. வாக்கு பாராயணம் இல்லாமல் எங்க வரக்கூடாது? ஜபத்துக்கு வரக்கூடாது. சோ பூஜை புனஸ்காரம் அது 3 ஸ்டெப்பா இருந்தாலும் சரி, 16 ஸ்டெப்பா இருந்தாலும் சரி, காய்கமாக இறைவனை முதலில் வழிபட வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காய்கம். நித்திய பூஜை பண்றது, தூப தீபம் நைவேத்தியம் வச்சு ஏதோ சம்திங் பூஜை, உடம்பளவில் இறைவனை வழிபடணும் ஃபர்ஸ்ட். அதனால காய. அப்புறம் தான் எங்க வரணும்? பாராயணம், வாக்கு. அடுத்து எங்க வரணும்? மானசம். மானசம் மீன்ஸ் ஜபம், உபாசனா, மெடிடேஷன். இதுக்கு அப்புறம் தான் மனசு வரும். இப்ப நம்ம மெடிடேஷன் சென்டர்ஸ் போனா என்ன பண்றாங்க? ஏன் ஒத்து வர மாட்டேங்குதுன்னு கேட்டீங்கன்னா, காயக்கத்தி உற்று நீ வாக்குலி எது செய்ய வேண்டாம், உட்கார்ந்து கண்ணை போடி ஜபம் பண்ணு, தியானம் பண்ணு, ஒர்க் அவுட் ஆகாது.
ஏன்னா இறைவனுக்கு தெரியும் நம்மளுடைய புத்தியை நம்மளுடைய மனதை எந்த வழியில கொண்டுட்டு போனா கரெக்டான வழியில் போக முடியுங்கிறது இறைவன் வகுத்து கொடுத்ததா காய வாக் மனஸ். இதுல முதல் 2 விட்டுட்டு கடைசிக்கு வந்தாலும் தப்பு, முதல்லயே புடிச்சுக்கிட்டு 2 விடுறதும் தப்பு. இந்த 3 இந்த அடுத்த கிரமம்ங்கிற சொல்லுவோம். 1 by 1 இந்த ஆர்டர்ல தான் நம்ம குவாலிட்டி குவான்டிட்டி டைம் டுவர்ட்ஸ் பகவான் கொடுக்க வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? காய வாக் மனக காரியம். என்னென்ன கர்மங்கள் செய்யறியோ, பூஜனம் பூஜை, ஜபம் தியானம். பூஜைன்னு எதுங்க? காய் கொடுக்கற காயக்கம்னா உடம்பால செய்யக்கூடியது பூஜை. வாக்குனா பாராயணம், ஜபம்னா நீங்க வாய் திறந்து சொன்னோம்னா அது வாக்காயிரும். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு அது என்ன ஆயிரும்? ஜபமாயிரும். அதை மனசுல சொல்லும் போது அது என்ன ஆகுது? தியானம். அப்ப காய வாக் மனஸ் பூஜனம் ஜபக சிந்தனம் கிரமாத்து. நான் சொன்ன பாத்தீங்களா? கிரமாத்து ஓவர் ஒன்ன விட்டுட்டு போறது, 2 விட்டுட்டு கடைசிக்கு வருது, இல்ல கடைசி விட்டுட்டு முதல்ல எல்லாமே தப்பு. கிரமாத்து சிந்தனம், யூ ஹாவ் டு டு கிரமாத் உத்தமம். இதுல இதுதான் என்னது? ஒன்றை விட ஒன்று. கிரமாத் உத்தமம் பாத்தீங்கன்னா அப்படி மீனிங் எடுத்தீங்கன்னா ஒன்றை விட ஒன்று உத்தமம். காய்கத்துல செய்யற பூஜையை விட வாக்குல செய்யற கர்மம் உத்தமம், மேலானது. வாக்குல செய்யற பூஜை கர்மத்தை விட மனதில் செய்யக்கூடிய கர்மமானது, இறைவனை நோக்கி செய்யக்கூடியது உத்தமமானது. கிரமாத்து உத்தமம். இந்த கிரமத்துல பண்ணணும், ஒன்ன விட ஒண்ணு உத்தமம். சோ டு டெவலப் பக்தி, பக்தக வழி ஒரு பக்தகங்கிற அந்த இது நமக்குள்ள வளர வேண்டும் என்றால் இந்த 3க்கும் குவாலிட்டி குவான்டிட்டி டைம் கொடுக்க தெரியணும். அதான் அவர் என்ன சொல்றாரு? காயவாங்மன காரியமுத்தமம் பூஜனம் ஜப சிந்தனம், அதை பற்றிய தியானம். கிரமாத்து அதான் சொன்னேன். கிரமாத்துங்கிறது முறைப்படி வரணும். எதை விட்டுட்டு காயக்கத்தை விட்டுட்டு வெறும் வாக்குலயே இருக்கிறது. எனக்கு நித்திய பூஜையெல்லாம் பண்ண பிடிக்கலீங்க, பாராயணம் மட்டும் சொல்லி கொடுங்க, நாங்க செய்யறோம். நித்திய பூஜையில எங்களுக்கு வேண்டாம் விட்டுறவங்களும் இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. நித்திய பூஜை பண்ணி பாராயணம் பண்ணி அப்புறம் தான் எங்க வரணும்? தியானத்துக்கு வரணும். அதுதான் இவர் கொடுக்கிற ஒரு ஆர்டர். இவர் கொடுக்கறதுல சாஸ்திரம் கொடுக்கிற ஒரு வகுப்பு, நமக்கு உண்டான ஒரு முறை. இதை மாறக்கூடாது. அடுத்தது இது ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது. ஏன்னா மானசமா பண்றது பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பாராயணமே பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு துர்கா சூக்தம் நீங்க கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்த்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. அத நீங்க மனசுல மனப்பாடமா சொல்றது இருக்கு பாத்தீங்களா? வெளியில சத்தம் இல்லாம அப்படி மனசுக்குள்ள மனப்பாடமா சொல்றதுங்கிறது அடுத்த ஸ்டெப். அடுத்தது அது மாதிரி 100 தடவையாவது நீங்க மனப்பாடமா சொல்லுதீங்கன்னா தான் மனசுக்குள்ள அப்படியே சொல்றது, வெளியில சத்தம் போடாம அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்றது. டேர்னிங் த பேஜஸ் ஆஃப் த புக் இன் மைண்ட். தயானந்தர் டேர்னிங் த பேஜஸ் ஆஃப் த புக் எங்க? இன் மைண்ட். சொல்றது பாத்தீங்களா? அந்த மாதிரி மனப்பாடமாக மனதிற்குள் மானசமாக சொல்றதுங்கிறது ஒரு 1000 தடவை சொல்லியிருந்தா தான் மானசமா சொல்ல முடியும். அது ரொம்ப உத்தமம். அதுக்கு பலனும் அதிகம். நீங்க பார்த்து படிக்கிறதுக்குன்னு ஒரு பலன் உண்டு. மனப்பாடமா சொல்லும் போது அதனுடைய பலன் அதிகம். மனப்பாடமா வாய் விட்டு சொல்லும் போதை விட மனப்பாடமா மனதிற்குள் சொல்வதுங்கிறது அல்டிமேட் பலனை கொடுக்கக்கூடியது. அதுல டவுட்டே கிடையாது. இறைவனே அது வகுத்து கொடுத்திருக்காரு. அதைத்தான் இவர் சொல்றாரு கிரமாத்து உத்தமம். அடுத்தது உத்தமஸ்தவா துச்சமந்ததஹ சித்தஜம் ஜப தியானமுத்தமம். உத்தமஸ்தவாத் உச்சமந்ததஹ சித்தஜம் ஜப தியானமுத்தமம். பாடல் 6. जी 5th one சொல்லலீங்க जी. ஓ சாரி 5th one. ஓ பேஜ் மாத்தி. எஸ் எஸ் 5th one. ஜகத ஈஷதி யுக்த சேவனம் அஷ்டமூர்த்தி பேத் தேவ பூஜனம். 5வது பாடல். ஜகத ஈஷதி யுக்த சேவனம் அஷ்டமூர்த்தி பிருத் தேவ பூஜனம். இதனோட மீனிங் ஈஷதி யுக்த. ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். ஈஷதி யுக்த இறைவனாக பாவித்து என்ன பண்ணணும்? ஈஷதி யுக்த சேவனம். யாருக்கு? ஜகதக சேவனம்.
இந்த உலகிற்கு, ஜகதகங்கிறது உலகிற்கு என்ன பண்ணணும்? சேவை செய்ய வேண்டும், இறைவனாக பாவித்து. அடுத்தது அஷ்டமூர்த்தி பிரித் தேவ பூஜனம். அஷ்டமூர்த்தி பிரித்னா 8 அம்சங்களை உடைய இறைவனுக்கு 8 அம்சங்கள் பத்தி உடையவனாக இறைவனுக்கு சொல்றார் ரமணர். 8 அம்சங்களை உடையவன் இறைவர் அப்படின்னு சொல்றார். யாரு? என்னது? தேவ பூஜனம், இறைவனுடைய பூஜையாகும். எது? நீங்க இந்த உலகத்திற்கு செய்கின்ற இறைவனை இறைவனாக பாவித்து. ஏன்னா ஒரு சேவை பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு செய்யறோம், என்ன புகழ் வருதா, பெருமை வருதா, இல்ல 4 பேர் நம்மளை பாராட்டுவாங்களா, இல்ல அவன் திருப்பி வந்து நமக்கு என்ன செய்வான்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் இங்க கணக்கு இல்ல. இறைவனாக பாவித்து அவர்களுக்கு செய்கின்ற சேவை இறைவனுடைய பூஜை. மக்கள் சேவை, மகேசன் சேவை, அதனுடைய கான்செப்ட் தான் இவங்க சொல்றாரு. மக்களுக்கு செய்கிற சேவை எப்ப மகேசன் சேவையாகும்? எந்தவித பலனும் எதிர்பாராமல், ஒரு புகழை கூட, ஒரு நன்றியை கூட எதிர்பாராமல் நீங்க மற்றவங்களுக்கு செய்யறீங்க. ஏன் செய்யறீங்க? இறைவனாக பாவித்து, அவர் இறைவனுடைய பாவித்து நாம பண்றோம். அப்படிங்கும் போது அது என்ன ஆகுது? இறைவனுடைய பூஜை ஆகுது, இறைவனுக்கு செய்கின்ற பூஜை ஆகிறது அப்படின்னு சொல்றாரு. உலகை இறைவனாக பாவித்து செய்யப்படும் சேவை 8 அம்ச வழிபாடு. அதாவது இப்ப நீங்க உலகத்துக்கு சேவை செய்யும் போது என்ன ஆட்டிடியூடோட செய்யணும்னா, ஐ எம் டூயிங் சேவா டு பகவான். இப்ப ஒரு பொருளுக்கு தானம் பண்றீங்க, ஒருத்தர் கொடுக்குறீங்க, பிசிக்கலா போய் ஒருத்தருக்கு 1 மணி நேரம் உதவி பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா என்ன தெரியணும்? ஐ எம் டூயிங் சேவா. அந்த பீப்புள் பிக்ஸ் பண்ணக்கூடாது. ஐ எம் டூ, அதை நீங்க பண்றதுக்குள்ள அதனால பெனிஃபிட் ஆகிற மக்களுக்கு நடுவில் இறைவனை கொண்டு வந்து நிறுத்துதல். பிரிங்கிங் ஈஸ்வரா இன்டு யுவர் லைஃப். யார் யாருக்கும்? உங்களுக்கும் நீங்க சேவை செய்கிற மக்கள், இவங்க 2 பேத்துக்கு நடுவுல யாரை கொண்டாந்து நிறுத்தணும்? இறைவன். அப்ப நீங்க யாருக்கு செய்யறீங்கன்னு என்ன சொல்லுவோம்? இறைவனுக்காக நான் செய்கிறேன். ஐ எம் டூயிங் இட், ஐ எம் டூயிங் சேவா டு பகவான். இது எப்படிங்க முடியும்? வேதாந்த வகுப்புகள் வரும்போதுதான் நமக்கு என்ன புரியும். இங்க இருப்பது அனைத்தும் இறைவன்னா ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும்? எப்படிங்க இறைவன்? இங்க பார்த்தா எனக்கு செடி தெரியுது, அங்க பார்த்தா மரம் தெரியுது, இங்க பார்த்தா டேபிள் தெரியுது, இங்க பார்த்தா பென்சில் தெரியுது. இது எப்படிங்க இறைவனா பாக்குறது? எஸ், ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது நம்மளுடைய கண் வெவ்வேறாக காட்டுவதற்காகத்தான் இறைவன் படைத்திருக்கிறார். அது இறைவனாக கண் காட்டாது. நீங்க எத்தனை பெரிய மகான ஆனாலும் மரத்தை மரமா தான் காமிக்கும் கண்ணு, டேபிளா தான் காமிக்கும். ஏன்னா அப்படி காமிச்சாதான் யூ கேன் டூ வியாபகாரம். டேபிள் மேல உட்காருவோம், மரத்து மேல போய் உட்கார மாட்டோம் இல்லீங்களா? அப்போ இந்த உலகத்தில் நீங்க வாழணும் அப்படின்னா அதுல பொருளை பொருளாக தான் நம்ம காமிக்கும். இறைவனாக எதையும் நாம் இறைவனாக பார்க்க முடியாது. உத்து பார்த்தாலும் டேபிள் தான், என்னதான் மரம் தான். அப்ப எப்படிங்க இறைவனாக பார்த்தல்னா என்ன? ஞானேன, நாட் பிசிக்கல், ஞானத்தின் மூலியமாக மரத்தை இறைவனாக அறிதல் தான், பார்த்தல் இல்லை. இறைவனாக அறியத்த முடியுமே தவிர பார்க்க முடியாது. மரத்தை எப்படிங்க அவன் இறைவனா பார்க்கறது? பார்க்க முடியாது. அதை அறிதல். அப்ப அறிதல்னா என்ன? அறிவு இருந்தா நம்ம மரத்தை வந்து இறைவனா பார்க்கலாம். அந்த அறிவு இருந்துட்டா அந்த ஆட்டிடியூட் வரப்போகுது. ஆனா இறைவனாக பார், இறைவனா பாருன்னா அது ஒரு ஆட்டிடியூடு, பாவனா. அந்த பாவனை எப்படிங்க எனக்கு வரும்? அதுக்கு உண்டான ஒரு ஞானம் இருந்தா வந்துட்டு போகுது. அந்த ஆட்டிடியூடுக்கு ஒரு ஞானம் இருந்தா, அறிவு இருந்தா நீங்க அதை மாதிரி பார்த்துட்டு போறீங்க. என்ன மரத்தை எப்படிங்க சாமியா பகவானா நான் பாக்குறதுன்னா, இந்த உலகத்தை படைத்தல் அங்கிருந்து ஆரம்பிச்சா தான் இது பார்க்க முடியும். என்ன ஞானம் வேணும்? உலக சிருஷ்டி, ஈஸ்வரக உலகத்தை படைச்சிருக்கார். அது முதல்ல ஸ்ரத்தையோட தான் ஏத்துக்கணும். ஏன்னா நம்ம போய் இறைவன் இன்னொரு தடவை படைங்க நம்ம பார்க்க முடியாது. we cannot go. ஏன்னா அது சயின்டிஸ்டுக்கு இத பிரச்சனை. எதா இருந்தாலும் எனக்கு கண்ணுக்கு ப்ரூஃப் வேணும். ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் பகவான்ஸ் வேர்ட்ஸ் அவங்களை விடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? இறைவன் மீது ஒரு நம்பிக்கை, அவர் கொடுத்த வேதத்தின் மீது ஒரு நம்பிக்கை, அது சொல்லிக் கொடுக்கிற குரு மீது ஒரு நம்பிக்கை இருந்து உட்கார்ந்தா புரிய ஆரம்பிக்கும். எது? மரத்தை இறைவனாக எப்படி பார்த்தல். எனக்கு கண்ணு முன்னால தெரியுது மரம், அது எப்படி இறைவனாக பார்த்தல்? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். படிச்சு மார்க்கெல்லாம் வாங்கிடலாம். எப்படி தூணாதானே தெரியுது, துரும்பாத்தானே தெரியுது. எப்படி இறைவனை காணுதல், அதற்குண்டான ஞானம் என்ன? அப்பதான் என்ன சொன்ன? சிருஷ்டி, உலகத்தை இறைவன் படைத்தார். அவரை தவிர வேற யாரும் படிக்கிறதுக்கு யோகியதை கிடையாது. அப்போ ஒன்னு படைத்தல் போது 2 வேணும். ஒன்னு புத்தி சக்தி வேணும், ஒன்னு மெட்டீரியல் காசு வேணும், இன்டெலிஜென்ட் காசு வேணும்,
மெட்டீரியல் காசு இருந்தா தான் நீங்க ஒன்ன படைக்க முடியும். குயவன் என்ன பண்றார், அவர்கிட்ட இன்டெலிஜென்ட் காசு அவர்கிட்ட இருக்குது, மெட்டீரியல் காசு அவர் எங்க எடுக்கிறாரு, மண்ணில் எடுக்கிறாரு, பானையை படைச்சிடறாரு, பானை சிருஷ்டி இஸ் ஓவர். அதை போல் நமக்கு ரெண்டு காரணம் வேண்டும். நிமித்த காரணம் சொல்லுவோம் இன்டெலிஜென்ட் காஸ், மெட்டீரியல் காசுக்கு உபாதான காரணம். நிமித்த காரணம், உபாதான காரணம், இன்டெலிஜென்ட் காஸ், மெட்டீரியல் காஸ் ரெண்டு இருந்தா தான் படைக்க முடியும். இப்போ இறைவன் இன்டெலிஜென்ட் காசுங்கிறதுக்கு நம்ம ஒண்ணு தேவையில்லை. ஏன்னா அவரை தவிர வேற யாருக்கு இந்த புத்தி சக்தி இருக்காதுக்கு நம்ம ஈஸியா ஒத்துக்கலாம். இந்த உபாதான காரணத்தை புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். இப்போ இந்த உலகத்துக்கு எப்படி பானைங்கிறது காரியம், மண்ணுங்கிறது காரணம். காரணம்னா அதிலிருந்து வந்ததுக்கு பேர் காரியம். இதுக்கு பேர் காரண காரிய பிரக்ரியாவின் மூலியமாகத்தான் அந்த ஞானம், அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி இறைவன் எப்படி படைச்சார் அந்த ஞானத்தை பெற்றால் தான் மரத்தை இறைவனாக பார்க்க முடியும். வச்சுக்கலாம். என்ன டெக்னிக் இறைவன் யூஸ் பண்ணி கொடுக்கிறாரு, காரண காரிய டெக்னிக் யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். காரணம் தங்கம் அல்லது மண், காரியம் என்ன, தங்கத்திலிருந்து வந்ததெல்லாம் காரியம், நெக்லஸ், செயின், தோடு, அதெல்லாம் என்னது காரியம். மண் என்பது காரணம், அதிலிருந்து வந்தது பானை, தட்டம், டம்ளர், சொம்பு, இட்லி பாத்திரம், குக்கர், என்னமோ அதெல்லாம் என்னது காரியம். ரெண்டையும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அப்பதான் நம்ம இங்க இறைவனை மரத்தை இறைவனா பார்க்கணுமே. நம்ம அதுக்கு இதெல்லாம் யோசனை பண்ணீங்கன்னா அங்க புரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு கோல்டு 1 கிலோ தங்கம் கொண்டு கொடுக்குறீங்க கடையில, நகை பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்க 1 கிலோ தங்கத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க, நகையா இருக்கு. நீங்க பாருங்க, ஒரு எத்தனை நகைகள் வந்திருந்தாலும் ஆர்னமெண்ட்ஸ் பல இல்லையா, கொடுத்தது கோல்டு 1, அதுல இருந்து வந்தது எத்தனை பல நானாவித நெக்லஸ் என்ன, தோடு என்ன, ஒட்டியாடம் என்ன, ஆரம் என்ன, நானாவித பல ஒன்னொன்னுக்கு ஒரு ரூபம் இல்லைங்களா. நெக்லஸ் வேற, ஒட்டியானம் வேற, ஒன்னொன்னுக்கு ஒரு ரூபம், ஒன்னொன்னுக்கு ஒரு பேரு, நாமம். இது ஒட்டியானம்னு ஒரு பேரு, நெக்லஸ்னு ஒரு பேரு, தோடுன்னு ஒரு பேரு, கம்மல்னு ஒரு என்னென்ன எத்தனை சொல்லி அத்தனை பேர் வருதா இல்லையா. ஆனா கொடுத்தது என்னது கோல்டு, அது காரணம். அதிலிருந்து வந்தது நானாவிதம். நானாவிதமாக இருந்தாலும் தோடு என்பது தங்கத்தை தவிர்த்து வேறான ஒன்றா. தோடு என்ற சொல் இருப்பை பெறுவதற்கு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த தோடு யார் கொடுத்தா, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த தோடு யாருங்க கொடுத்தா, தங்கம். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஒட்டியானம், எப்படி அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடைக்குது, யார் கொடுக்கிறது, தங்கம். அப்போ தங்கம் தான் என்னது, அந்த ஒட்டியானம்ங்கிற அந்த நகைக்கு நிமித்த காரணம் இவரு ஆசாரி, உபாதான காரணம் தங்கம் இல்லைங்களா. அந்த தங்கம் அந்த தோட்டில என்ன பண்ணி இருக்குது, எங்கும் வியாபகம். தோட்டில் இப்ப நீங்க தோடு ஒருத்தர் கொடுக்குறாங்க, நீங்க தங்கத்தை மட்டும் எடுத்துட்டு தோட்டை கொடுங்கன்னா நம்ம கொடுக்க முடியுமாங்க. தங்கத்தை எடுத்துக்குங்க, எனக்கு தோட்டை மட்டும் கொடுங்கன்னா கொடுக்க முடியுமா. தங்கத்தையும் தோட்டையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம், காரணம் என்ன ஆயிருக்குது, காரியம் ஃபுல்லா நம்ம இங்க அறிந்து கொள்ள வேண்டிய கருத்து, காரணம் தங்கம், காரியமாக இருக்கிற தோட்டில் முழுவதும் வியாபகம். அதனாலதான் நீங்க தொட்டீங்கன்னா தங்கத்தை தான் தொடறீங்க, தோட தொடறீங்க, தங்கத்தை தான் தொடறீங்க. எடை போடுங்க, தங்கத்தை தான் எடை போடுவாரு. தங்கத்தை விட்டுட்டு தோட்டுக்கு தனியா எடை இருக்க என்னங்க, எடையே கிடையாது. சோ எடை போடுறதுனாலும் தங்கம் தான், அதுக்கு ரேட் சொல்றதும் தங்கத்தை வச்சுதான் ரேட்டு. அப்போ அந்த தோட்டை தொடும்போது தங்கத்தை தொடாமல் தோட்டை தொடுங்கள்னா தொட முடியுமா, ஏன் முடியறது இல்ல, சர்வ வியாபகம் இருப்பதனைத்தும் அங்க காரணத்தை தவிர வேற எது காரியம்னு ஒன்னை காணோம். காரணத்தை தவிர காரியம் ஒண்ணு இல்லை. அப்ப தோடுங்க நாமா, அதுக்கு ஒரு நாமம் இருக்கு, தோடு அதுக்கு ஒரு ரூபம் இருக்கு, போட்டு திருவாடை வச்சு போட்டுக்கிறோம், அதுக்கு ஒரு ரூபம் இருக்கு. யார் இல்லைன்னு சொன்ன, நாமம் ரூபம் மட்டும் உடையது காரியம். அப்ப காரணத்தை தவிர்த்தது என்னது, வேறானது அல்ல. தங்கத்தை தவிர்த்து தோடு என்பது வேறானது அல்ல, ஆனா அதுக்குன்னு டிஃபரெண்டா நீங்க பாருங்க, அதனோட பயன்பாடு வேற. இப்ப நாம தங்கத்தை காதுல மாட்டிக்க முடியாது. சோ தோடு இருந்தா தான் தோட்டத்தை நம்ம காதுல மாட்ட முடியும். சோ அப்ப என்ன வருது, தோடு இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா தங்கம் என்ன சொல்லுது, நான் தான் இருக்கிறேன் நீ எங்க இருக்கிறீன்னு கேட்கும். தங்கம் கேட்டுச்சு வச்சுக்கல, தோடு காணாம போயிடும். அப்ப இருக்கிறது இருக்குன்னு சொல்ல முடியல, தங்கம் உதைக்கு வருது.
இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன்? தங்கத்தை நம்மளால காதுல மாட்டிக்க முடியாது, தோட்டத்தை காதுல மாட்டிக்கிறோம். அப்ப இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்குன்னு சொல்ல முடியல. இல்லைன்னு சொல்ல முடியாத அந்த உலகம் தான், அந்த காரியம் தான் மித்தியா. அப்ப காரணம் தான் இருந்து சத்தியம், காரியம்ங்கிறது என்ன புரியணும்? மித்யா. சோ இந்த காரண காரிய பிரக்ரியாவின் மூலியமாக என்ன புரிஞ்சுக்கிறோம்? காரணமா இருக்கிறது சத்தியமா இருக்குது. தோடு உருவாவதற்கு முன்பும் இருந்தது, தோடா இருக்கிற காலத்திலையும் தங்கம் தான் இருந்தது, நாளைக்கு கொண்டு உருக்குனீங்கனாலும் தங்கமா தான் இருக்க போகுது. சோ மூன்று காலத்திலும் இருப்பது தங்கம் மட்டுமே. காரணம் எப்பொழுதும் இருப்பது. காரியம் என்னது? ஒரு காலத்து தோன்றுச்சு, ஒரு காலத்து வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறோம். டிசைன் பழசாயிடுச்சுல, கடையில் கொண்டு குடுக்கி வேற மாதிரி மாத்திக்கிறோம், அல்லது வித்துட்டு வேறைய வாங்குறோம், காணாம போயிருது. சோ அது மித்தியா. ஃபர்ஸ்ட் மித்தியாக்கு இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியும் போது மித்தியா. ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறையும் போது அனித்தியம். சோ இப்ப தோடுங்கிறது அனித்தியம், மித்யா. மித்யான என்னங்க? இருக்குன்னு சொல்ல முடியல, இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. அப்போ அது மித்யா. அனித்தியம்னு என்ன? ஒரு காலத்தில் தோன்றுச்சு, ஒரு காலத்துல நான் போட்டிருந்தேன், ஒரு காலத்துல போயிடுச்சு அப்படின்னா அது மித்யா. சத்தியம் சரி, அனித்தியம். இப்போ அந்த தோடுங்கிறது என்ன இருக்கு? இவ்வளவு நேரம் விசாரம் பண்ணிட்டா இப்ப என்னங்க இருக்குதுன்னா, தங்கத்தை தவிர்த்து தோட்டுக்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு நாமம், அதுக்குன்னு ஒரு ரூபம், அவ்வளவுதான் தோட்டுக்கிட்டு இருக்கு. இருப்பது தங்கத்தை தவிர்த்து வேறல்ல. தோட்டுல என்ன இருக்குது? அதுக்குன்னு ஒரு நாமம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா அங்கு இருப்பது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த தோடு டிபெண்ட்ஸ் அப்பான் தங்கம். தன்னுடைய இருப்புக்கு அது எதை சார்ந்து இருக்குது? தங்கத்தை சார்ந்து இருக்குது. இதுதான் காரண காரிய பிரக்ரியாவின் மூலியமாக காரணம் சத்தியம், காரியம் மித்யா, அனித்தியம். காரணம் நித்தியம், இது அனித்தியம். சத்தியம் மித்யா, நித்தியம் அனித்தியம். புரிஞ்சுதா? காரணம்ங்கிறது சத்தியம் நித்தியம், காரியம்ங்கிறது என்னது? அனித்தியம் மித்யா. இதத்தான் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பகவான் நம்ம சொல்லி கொடுக்கிறார் உபனிஷத்துக்கள? காரண காரிய பிரக்ரியா. இப்ப என்ன முடிஞ்சது? உதாரணம் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்? மரத்தை எப்படி பார்க்கணும்? இறைவனாக அறிதல் வேண்டும். இப்போ இந்த உலகத்துக்கு இப்ப ரெண்டு காரணம் வேணுமா? ஒன்னு நிமித்த காரணம், நம்ம எங்க எடுக்கிறோம்? உபாதான காரணம். இந்த உலகத்துக்கு இறைவன் சொல்றாரு, வேற யாரும் சொல்லவும் முடியாது, இந்த உலகத்துக்கு உபாதான காரணம் நானே. இறைவன் சொல்றார், இந்த உலகத்துக்கு உபாதான காரணம் நானே. அப்போ அவருதான் இந்த உலகத்தை நீங்க பாக்குறதுல என்னங்கிறாரு? உலகம்ங்கிறது காரியம், இறைவன் என்னது? காரணம். இந்த உலகத்தை இது இப்ப நீங்க பாக்குறதுல உலகம் எல்லாம் என்னது? காரியம். இப்போ நீங்க யோசனை பாருங்க, உபாதான காரணம் இறைவன், அவருதான் நானாவிதானி தோடு கம்மல் ஒட்டியானுங்கிற மாதிரி மரம் செடி கொடி உயிர் உள்ளது உயிரற்றது எத்தனையோ சொல்ற பாத்தீங்கன்னா. ரிஃப்ளெக்டிங் மீடியம் இருந்தா அது உயிர் உள்ளது, ரிஃப்ளெக்டிங் மீடியம் இல்லைன்னா அது ஜடம். இந்த டேபிளுக்கு மரத்துக்கு என்னங்க வித்தியாசம்? இந்த டேபிள்ல மனம் இல்லை, அதனால அது ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல கான்சியஸ்னஸ். அந்த மரத்துக்கு ஒரு மனம் இருக்குது, அது கான்சியஸ்னஸ் வெளிப்படுத்துது, அது வளருது. இந்த டேபிள் அப்படியே இருக்குதுன்னா இது ஜடம், அது சேத்தனம். இது ஜடம், அது சேத்தனம். இந்த வேறுபாடுகளோடு நானாவிதானியாக யாருதான் மாறி இருக்கா? இறைவன். அப்ப எப்படி? ஒரு சிருஷ்டிக்கு நிமித்த காரணம் வேணும், அதுவும் இறைவன். உபாதான காரணம் மெட்டீரியல் காசாகவும் இறைவன் தான் இருக்கிறார். அப்ப அவர் தான் எல்லாவுமாக இருக்கிறார். மரமாக யாருங்க இருக்கா? இறைவன். இந்த டேபிளாக யாருங்க இருக்கா? இறைவன். இத ஞானத்தினால் அறிய முடியுமே தவிர கண்கொண்டு பார்க்க முடியாது. பார்த்தா அப்படி எனக்கு தெரியுதுன்னா கண்டாக்கிட்ட போகணும்னு அர்த்தம். இல்ல எப்படி? எனக்கு இந்த மரத்தை பார்த்தங்க, எனக்கு விநாயகர் மாதிரி தெரிஞ்சாரு, எனக்கு உருவத்தோட பார்க்க பகவான் ஈஸ்வரனை பார்க்க முடியாது, எனக்கு இந்த மரம் பார்த்தா விநாயகராட்ட தெரிஞ்சுதுங்க ஒரு சமயம் அப்படின்னா எங்கதான் போய் ஆகணும்? கண்டாக்கிட்டு தான் போய் ஆகணும். இட்ஸ் a problem in your eye அர்த்தம். we cannot see. அது தியானத்துல பதஞ்சலி யோக சூத்திரத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கு, அசாதாரண தேவதைகளை பார்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அது எப்படி? உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணி அதனுடைய அவாந்தர பலனாக தேவதைகளை அவர்கள் மனக்கண்ணில் கண்டார்கள். அது வேற என்டையர் டிஃபரண்ட் கான்செப்ட். அது தியானத்தின் மூலியமாக அவாந்தர பலனாக நான் தேவதையை கண்டேன். இப்ப இருக்கிற ஒரு மரத்தை நான் இறைவனாக காணுதல்னா கண்ணில் பார்க்க முடியாது.
ஞானத்தினால் அறியத்த என்ன புரியுது நமக்கு? இந்த மரமும் இறைவன். எப்படிங்க அதை போய் வெட்டுறது? யோசனை பாருங்க. இப்ப எல்லாமே இறைவனும் போது எதை நம்ம தொடர்க்க என்ன துன்புறுத்தருக்கு ஒரு வார்த்தையில ஒருத்தர் பேசுறீங்க, எதுமா நிக்கிறாங்க, தப்பா பண்றாங்க, அவங்களும் இறைவனும் போது எப்படி கண்டபடி பேசுறதுக்கு வாயெல்லாம் வராது. அன்பு காமிக்கிறது ஓகே, வெரி குட், அது காமிச்சிருவோம், எவ்வளவு வேணாலும் காமிக்கலாம். பட் ஹர்ட் பண்றது, துன்புறுத்துதல், வார்த்தையில துன்புறுத்துறது, பிசிக்கலா துன்புறுத்துறது நடவாத காரியம். இந்த ஒரு அறிவு இருந்தா போதும். நீங்க ஆத்ம ஞானம் அப்புறம் பாத்துக்கலாம். அது ஏன்னா இந்த அறிவு தான் உங்களை அங்க கூட்டிட்டு போகுது. என்ன அறிவு? கண்ணால் காண்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்ல, காதால் கேட்கிற அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்ல. ஏன்னா கண்ணை மட்டும் பார்த்துட்டு படிச்சுங்க, காதுங்கிறது வேற யாரா போயிடக்கூடாது. நீங்க கண்ணால் பார்ப்பது அனைத்தும் இறைவனே, காதால் கேட்கிற சப்தங்கள் அனைத்தும் இறைவனே, மூக்கால் நுகர்கிற வாசம் அனைத்தும் இறைவனே, நாக்கால் சுவைக்கிற சுவை அனைத்தும் இறைவனே, தோளால் உணர்கின்ற உணர்வுகள் அனைத்தும் இறைவனே. அப்பதான் ஈசா வாஷ்யம் இதகும் சர்வம். புரிஞ்சுங்களா? அப்பதான் இவரு ஒரே லைன்ல சொல்லிட்டாரு, இறைவனாக. இப்ப பாருங்க, நீங்க ஒருத்தருக்கு சேவை செய்யறீங்க, இறைவனாக பாவினா இந்த ஞானத்தோடு நீங்க செய்யும் போது ஈஸி. எஸ், ஐ எம் டூயிங் சேவா டு பகவான். யூ ஆர் ஹெல்பிங் டு சம்படி. ஐ எம் ஹெல்பிங் தட் பகவான். யாருக்கு கொடுத்தேன்? பகவானுக்கு கொடுத்தேன். யாருக்கு சேவை செஞ்ச? அப்ப செய்ய முடியும். இந்த ஞானத்தோடு தான் நீங்க அந்த இறைவனா மகேசன் சேவை, மக்கள் சேவை, மகேசன் சேவையாக நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் வரணும்னா ஜஸ்ட் கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இருட்டு, கண்ணை மூடிக்கிட்ட இருட்டுங்கிற மாதிரி எல்லாம் இறைவன்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஞானம் இருந்தா தாராளமா இது என்ன பண்ணும்? அபியாசம். ஏன்னா இத்தனை வருஷம் நாம யாரு? நான் வேற, அவன் வேற. நான் தானம் கொடுப்பவன், அவன் தானம் வாங்குறவங்கிறதுல தான் நம்ம கொடுத்துருப்போம். அவனை இறைவனாக நமக்கெல்லாம் பார்க்க தெரியாது. இப்ப இந்த புதிதான ஒரு அறிவை நீங்க இன்னைக்கு பெற்றுட்டீங்க. அந்த புதிதான அறிவை மனம் என்ன பண்ணணும்? பிடிச்சுக்கணும். ஏன்னா அது மனம் பிடிச்சு இருந்தா தான் நீங்க அதுல அந்த மனம் பிடிப்பதற்கு மைண்ட் நீட்ஸ் அபியாசம். அபியாசம்னா ரிப்பீட்டடா நீங்க அதை நினைச்சு பண்ணதான் அந்த பாவனை உங்களுக்குள் வரும். அததான் சொல்றாரு, ஈஷா இறைவனாக பாவித்து. புரிஞ்சுங்க, அந்த ஒரு வேர்டுக்கு எவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இறைவனா எப்படி பாவிக்கிறது? ஹவு திஸ் பாவனா ஆட்டிடியூட் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஞானம். அதன் மூலியமா உலகிற்கு சேவை செய்தல். இப்ப 8 அம்சங்களை உடைய இறைவன். அது என்னங்க 8 அம்சங்களை உடைய இறைவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இறைவன் 5 பூதங்கள். 8 அம்சங்கள் என்னன்னு சொல்றேன், 8 கணக்குக்கு வரணும். 5 பூதங்கள், 8ல 5 ஆச்சா? எது 5 பூதங்கள்? என்னது? ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக நீர், பிருத்திவி. அந்த 5 பூதங்களை 5 தன்மைன்னு எடுத்துக்கிட்டார் இறைவன். 5ஆ இருக்கிறார். அடுத்தது சந்திரன். சந்திரனாங்க ஹோல் பிளானட்ஸ், 7 சூரிய மண்டலத்திலும் இருக்கிற அனைத்து பிளானட்ஸும். அது அடுத்த தன்மையா இறைவன். அவர் அதை என்ன பாக்குறாரு? இறைவன். அடுத்தது சூரியன். சூரியனும் சந்திரன் என்ன வாழ்க்கை? சூரியன் தாங்க நாட்கள், கால தத்துவம். கால தத்துவம் யாருதா? இறைவனுடைய ஒரு அம்சம் தான். என்னது? காலம், நாலு, திதி, நட்சத்திரம் எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா? அதெல்லாம் சூரியனுக்கு கீழே வந்துடும். அது எல்லாம் என்னது? இறைவனுடைய ஒரு அம்சம். 8 அம்சங்களை கொண்டவர்ல 5 பூதங்கள் 5, 6 சந்திரன். சந்திரனா இட் மீன்ஸ் ஆல் த பிளானட்ஸ். அப்புறம் சூரியங்கிறது கால தத்துவத்தை குறிக்குது. அடுத்தது ஜீவர்கள். இது எத்தனை? 8 ஆச்சா? இந்த 8ம் இறைவனுடைய அம்சம். ஜீவனாரு இறைவனுடைய அம்சம். சோ இதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்து சொல்றாரு அவரு. 6வது, அது முதல்ல படிச்சுட்டேன். 6வது ஸ்லோகம். இப்ப என்ன பண்ணணும்? உலகத்தை இறைவனாக பாவித்து செய்யப்படும் சேவையானது இறைவனுக்கு செய்கின்ற பூஜை. உத்தமஸ்தவாத் உச்சமந்ததஹ சித்தஜம் ஜப தியானமுத்தமம். இதுல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஜபத்துக்கு வந்துட்டார். பக்தியினுடைய ஃபைனல் ஸ்டேஜ், காய்க்கு வாய்க்கு. அப்புறம் இங்க வந்தோம் மானச ஜபம். இது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். வாட் டு யூ மீன் பை ஜபா? என்னென்ன ஜபங்கள் இருக்கு, என்னென்ன மந்திரங்கள் சொல்லலாம், எப்படி கத்துக்கணும், எப்படி செய்யணுங்கிற டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது அது என்னன்னு பாத்திரலாம். உத்தமஸ்தவா, அதாவது உரத்த ஜபம்ங்கிறது 3 வகையான ஜபம் இருக்குங்க. உரத்த குரலில் சொல்றது ஒரு ஜபம்.
இப்ப என்ன? ஓம் ஸ்ரீ மகா கணபதஹே நமஹா, ஓம் ஸ்ரீ மகா கணபதஹே நமஹா. அந்த இதை வச்சுக்கிட்டு ருத்ராட்சக்கொட்டை 108 வச்சுக்கிட்டு ஒன்னா சத்தம் போட்டு, கண்ணை திறந்து சத்தம் போட்டு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வேணா எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம். அதுக்கு இதுக்கெல்லாம் ஜபத்துக்கு எதுவும் கிடையாது. பூஜைக்கு இருக்கிற நியமங்கள், டூஸ் டோன்ட்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் யாரு வேணாலும், எப்ப ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எப்ப வேணாலும் ஜபம் பண்ணலாம். இது பெரிய ஃப்ரீ. அப்புறம் செலவில்லாத ஒரு வழிபாடு இல்லைங்களா? இதோட பிளஸ் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, இதுக்கு நோ காஸ்ட், ரிலிஜன், மேலு ஃபீமேலு ஒன்னும் கணக்கு கிடையாது. யாரு வேணாலும் ஜபம் பண்ணலாம். வச்சுங்களா? அடுத்தது எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து ஜபம் பண்ணலாம். ஹாஸ்பிட்டலு எந்த இடமாக இருந்தாலும் நம்ம ஜபம் பண்ணலாம். அடுத்தது ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பென்சஸ் இல்லாத ஒரு வழிபாடு. எந்த விதமான கண்ணை மூடி உட்கார்ந்து நீங்க பாட்டு சொல்லலாம், கண்ணை திறந்து வச்சு வாய சத்து, ஒரு எக்ஸ்பென்சஸ் இல்லாதது. அப்புறம் பாருங்க, இந்த ஜபம் பண்ண பண்ண சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, யுனிவர்சல் ஹார்மனி வருங்குது. யுனிவர்சல் ஹார்மனிக்கு இந்த ஜபம் உதவி செய்யும். உங்களுடைய மன தூய்மைக்கு, ஏகாக்கிர சித்தத்திற்கு ஜபம் உதவி செய்யுது. ஆனா அதுக்கு அடுத்த பலன் என்னது? யுனிவர்சல் ஒரு ஹார்மனி கண்டிப்பா கிடைக்கும். சன்னியாசிகளுக்கு என்ன இருக்குது? நீங்க பாருங்க, எந்த கர்மமும் வேண்டான்னு சொன்ன சன்னியாசிகளுக்கு என்ன இருக்குது? ஜபம் இருக்கு. ஜபம் எந்த ஃபர்ஸ்ட் ஆசிரமத்துல இருந்து 4 ஆசிரமத்துல சன்னியாசிக்கு எந்த கர்மமும் வேண்டான்னு சொன்னதுதான் சன்னியாசியே. ஆனா அவர்களுக்கு என்ன இருக்குது? ஜபம் இருக்கு. ஓம்கார ஜபம் அவங்க பண்ணணும். சோ இந்த ஜபம் நம்மளை எங்க கூட்டிட்டு போக, அதனுடைய பலன் பார்க்கும்போது மோட்சம். ஜபம் எதற்காக பண்றோம்? மோட்சத்தை நமக்கு அந்த பாதையில் போவதற்கு ஜபம் உதவி செய்யும். சரிங்களா? இது அதனுடைய பெனிஃபிட்ஸ். ஏன்னா எதை ஒண்ணு சொல்றதா இருந்தாலும் முதல்ல பெனிஃபிட் சொல்லிட்டோம்னா தான் அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்கிறதுக்காக சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் எடுத்துன வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜபா. இது எந்த காஸ்ட், ரிலிஜன் எதுவும் கிடையாது. எனிபடி கேன் சாண்ட் அட் எனி டைம், எனி பிளேஸ், ஃப்ரீடம், எதுவும் பிரச்சனை கிடையாது இதுக்கு. அப்புறம் மந்திர ஜபம் உங்களை மோட்சத்துக்கு அழைத்து போகும், நோ எக்ஸ்பென்சஸ். அப்புறம் யுனிவர்சல் ஒரு ஹார்மனி கிடைக்கும். அடுத்தது சன்னியாசிகளுக்கு கூட இருக்கு ஓம்கார ஜபம். ஜபம் எல்லாருமே பண்ணணும். சரிங்களா? இப்போ என்னென்ன ஜப மந்திரங்கள் சாஸ்திரம் கொடுக்குது நான் சொல்ற வரிசையை எழுதிக்கிங்க. இதை நாமளே பேப்பரை பார்த்து படிச்சு சொல்லக்கூடாது. ஒரு குரு முக்கேன காதால ஃபர்ஸ்ட் கேட்டு அப்புறம் தான் சொல்லணும். என்னென்ன மந்திரங்கள் இருக்குன்னு நான் சொல்றேன். பேசிக்கா நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற ஜபத்துக்கு உண்டான மந்திரங்கள், அதுக்கு பேர் மந்திரம். மந்திரம்னு ஏன் பேருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன சொல்ல, தாரக மந்திரம் இதெல்லாம் சொல்றேன் பாத்தீங்களா? தாரகம்னா என்ன? அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாங்க, தாரக மந்திரம் சரி புரியுது, மனநாத் திராயத்தே இது மந்திரம் சொல்லுவோம். மனநாத் திராயத்தே இது மந்திரக. மனநாத் திராயத்தே அப்படின்னா, மனநம்னா திருப்பி திருப்பி நீங்க அதை செய்ய செய்ய உங்களை அது காப்பாற்றும். திராயத்தேனா சம்சார கடலில் இருந்து காப்பாற்றும். அதுதான் மனநாத் திராயத்தே இது மந்திரக. அதுல என்னங்க தாரக மந்திரம் அப்படின்னா, தாரயதி இது மந்திரக. சரி சொல்றது தாரகம் சொல்லுவோம். தாரயதி இது தாரகம். வாட் யூ மீன் பை தாரயதி இது தாரகம்னா, தாரகம்னா திராயத்தே அதேதான், நம்மை காப்பாற்றும். திராயத்தே இது எதுக்கு தெரியுங்களா தாரக மந்திரம் சொல்லுவோம்? இந்த உபனிஷத்துல வருமே, கலி சந்திரனோ உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. கலி சந்திரனோபனிஷத்து அல்லது சந்திரன உபனிஷத்து அப்படி கூட எழுதிக்கலாம். கலி சந்திரன உபனிஷத்து அல்லது கலி சந்திரனோபனிஷத்து. அந்த ஆ கூட்டல் ஊகும்போது ஓ ஆகும். அப்போ அந்த கலி சந்திரன உபனிஷத்துல தான் வருது தாரக மந்திரம்னு ஒண்ணு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது எப்படி சொல்லுது? அங்க எப்படி இருக்குது? ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதான் ஃபர்ஸ்ட் லைன். ரெண்டாவது என்ன வரணும்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இது இந்த ஆர்டர்ல தான் அங்க இருக்குது. சில பேர் என்ன பண்றாங்க, நான் பண்ணல பண்றாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்து கிருஷ்ண போட்டுவாங்க. ஹரே கிருஷ்ண சொல்லக்கூடாது, தவறு. ஏன்னா அந்த உபனிஷத்துல எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. உபனிஷத் புக்கை வாங்கி போய் பாருங்க. மந்திரத்துல ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? இது எந்த உபனிஷத்துல இருக்குது? கலி சந்திரனோபனிஷத்துல இருக்கா. சும்மா குட்டி உண்டு உபனிஷத்து தான். அதுல கலிகாலத்தில் சொல்ல வேண்டிய தாரக மந்திரம். தாரகம்னா நம்மளை காப்பாற்றுகின்ற மந்திரம் அப்படின்னு பேரு. அதனால இதை மட்டும் சொல்லிட்டு இருந்தா நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாங்கிறது கிடையாது. கலிகாலத்தில் இதை சொல்லுங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதானே தவிர இதை மட்டும் சொன்னா போதும், நீ வேதாந்தம் படிக்க வேண்டாம், பாராயணம் படிக்க வேண்டாங்கிற அர்த்தம் அல்ல. ஆச்சுங்களா? அது எப்படி இருக்குது? ஹரே ராம 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 ஹரே ஹரே,
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. இதுதான் இதுக்கு பேர் தாரக மந்திரம். புரிஞ்சுங்களா? தாரகம் தாரயதி இதி தாரகம். அது டெபினிஷன். தாரயதி இதி தாரகம். மந்திரத்துக்கு என்ன வேடு? மனநாத் திராயத்தே இது மந்திரக. மந்திரம் சொல்லுவதன் மூலியமாக அது நம்மளை காப்பாற்றுது. மொத்தத்துல நம்மை காப்பாற்றக்கூடியது ஜபம். மந்திரம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணும் போது அது நம்மை காப்பாற்றும். புரிஞ்சுங்களா? இது அதோட பெனிஃபிட். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியா சொல்றேன் மந்திரம்லாம். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இருக்கணும். அதாவது நீ எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு பலன் உண்டு. எந்தெந்த விஷயத்தில் தெரியுங்களா? எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்களோ அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் மந்திரம். இந்த நீ ஜபம் பண்றீங்க பாத்தீங்களா, நம்பிக்கையோட பண்ணணும். ரெண்டாவது கோயிலுக்கு போறோம் பாத்தீங்களா, நம்பிக்கையோட போகணும். மூணாவது பிரிஸ்ட், அதாவது ஹோமம் பண்ணி கொடுக்குறா பாத்தீங்களா, ஐயர் ஹோமம் பண்ணி கொடுக்குறா பாத்தீங்களா, பிரிஸ்ட் அவரை நம்பணும். அடுத்தது நீங்க தேவதைகளை நம்பணும். ஒரு கோயிலுக்கு போய் ஒரு வழிபாடு பண்றீங்கன்னா தேவதை மேல எந்த அளவுக்கு நம்புறீங்களோ நம்பிக்கை பிளேஸ் a very important ரோல் சொல்ல வரேன். எந்த இதுல? ஃபர்ஸ்ட் மந்திரம் உச்சாடனம் ஜபம். அடுத்தது கோயிலுக்கு போகும்போது, கோயிலுக்கு போனா நல்லது, அது உள்ள இருக்க தேவதை விடுங்க, கோயிலுக்கு போறதுங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கணும். அடுத்தது பிரிஸ்ட், அங்க உள்ள இருக்கிற ஐயரு, ஹோமம் பண்ணி கொடுக்குற ஐயரு மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். அடுத்தது அந்த தேவதைகள், ஹோமத்துல என்ன தேவதை பண்றீங்களோ, அல்ல கோயிலுக்கு போகும்போது எந்த தேவதையான முருகன் போயிருக்கலாம், விநாயகர், எந்த தேவதை, அந்த தேவதை மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரிங்க சாஸ்திரம் சொல்லுமே, அஸ்ட்ராலஜி ஜாதகம் நீங்க யார்கிட்ட பார்க்க போறீங்களோ அவங்கள 100% நம்பணும். அவரு தன்னுடைய குருட்டு இருந்து படிச்சவரா இருக்கணும். இவர் கரெக்டான அஸ்ட்ராலஜர் முடிவு பண்ணிட்டு போனீங்கன்னா, எப்ப நீங்க செகண்ட் ஒப்பீனியனுக்கு நீங்க போறீங்களோ அப்ப அவர்கிட்ட நம்பிக்கை கொஞ்சம் கேட் ஆன் த வால் அர்த்தம். அவர் சொல்றது நமக்கு பலிக்காது. அதைத்தான் சாஸ்திரம் சொல்லும். அதாவது போகும்போது நீங்க 100% வெரிஃபை பண்ணுங்க. இவர் கரெக்டானவரா, எங்க அவர் ஒரு குருட்ட படிச்சு வந்திருக்காரா, அவருடைய இது என்ன நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போறோம். போனதுக்கு அப்புறம் நான் செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறேன்னு என்ன அர்த்தம்? அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அந்த ஜோசியம் பலிக்காதுன்னு சாஸ்திரம் சொல்லும். அது மாதிரி நம்பிக்கை அங்க எப்படி கோயில் மேல, தேவதா மேல, பிரீஸ்ட் மேல இருக்குதோ, அடுத்தது குரு, அவர்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் வேதாந்த உள்ள போய் வேலை செய்யும். அப்புறம் மெடிசின், எஸ், அதாவது வைத்தியர், அதாவது ரெண்டுலையும் நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் உள்ள வேலை செய்யாது. ஒன்னு பிஷக்கு நாங்க டாக்டர், பேஷஜம்னா மருந்து, பிஷக்கு பேஷஜம் ரெண்டுலயும் என்ன இருக்கணும்? ஸ்ரத்தா. அப்பதான் அந்த மருந்து வேலை செய்யும். இந்த மாதிரி 7 சொல்லி ஒரு ஸ்லோகமே இருக்கு அழகா. நான் அந்த ஸ்லோகத்தை வச்சுதான் மீனிங் ஒன்னொன்னா வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கேன். அழகான ஸ்லோகம். எங்கெங்க நீ வாழ்க்கையில் நம்பிக்கை கொல்லப்பட வேண்டிய இடங்கள் என்னென்ன, அம்மா அப்பான்னு சொல்லல, ஏன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதை தான் தேடுவோம். யாரு? குரு, அம்மா அப்பா. குரு வந்துட்டாரு, மத்தபடி ஹியூமன் பீயிங் யாரும் உள்ளவல்ல. ஃபர்ஸ்ட் திருப்பி சொல்றேன், மந்திரத்து மேல நம்பிக்கை கொண்டு நீங்க ஜெபம் பண்ணணும். அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும் அர்த்தம். ரெண்டாவது கோயில், மூணாவது பிரீஸ்ட், நான்காவது தேவதை, ஐந்தாவது அஸ்ட்ராலஜர் ஜோசியர், ஆறாவது பேஷக்னா மெடிசின், அப்புறம் டாக்டர். அவங்க மேல நம்பிக்கையோட போகணும். இவங்க கரெக்ட் முடிவிட்டு அவங்க சொல்றது அப்படியே இறைவன் வாக்கா ஏத்துக்கணும். அப்ப பாருங்க அந்த நோய் சீக்கிரம் குணமாகும். அடுத்தது குரு. இந்த 7 இடத்திலும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப என்னன்னா, செகண்ட் ஒப்பீனியன் போய் இப்ப தேர்ட் ஒப்பீனியன் வேற வந்துருது. அதெல்லாம் கேட்டுட்டு தான் அப்படிங்கிறது அது என்ன காமிக்குதுன்னா, நமக்கு அவங்க மேல நம்பிக்கை குறைவுங்கிறது ஓப்பனா சொல்றோம் நம்ம. அதுங்களா, நீங்க அவங்க தப்பா இருக்கலாம், அதெல்லாம் வேற இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, முடிவு பண்றதுக்கு முன்னால இவங்கிட்ட தான் போறோம். கோயிலுக்காகட்டும், தேவதையாகட்டும், மெடிசின் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், ஜோசியர் ஆகட்டும், யார்கிட்ட போறனாலும் போறதுக்கு முன்னால அவங்களுடைய இதை செக் பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டா மனதார நம்பி கால் எடுத்து வைக்கணும். அவர் சொல்றத இறைவன் சொல்றதாக கேட்கிற அளவுக்கு மனம் பக்குவப்பட்டிருக்கணும். ஏன்னா அந்த ஸ்ரத்த தான் உங்களுக்கு அந்த இடத்துல அவர் டாக்டரோட வாயிலிருந்து வர்றது இறைவனோட வாக்காக நம்ம எடுத்துக்க தெரியணும். அந்த அளவுக்கு நம்பிக்கை அவர் மேல இருந்தா எங்கீங்க நான் செகண்ட் ஒப்பீனியன் நான் போவோம்? நெவர் இன் வர் லைஃப். செகண்ட் ஒப்பீனியனுக்கு நம்ம, ஆனா இப்பெல்லாம் அந்த ஸ்ரத்தைங்கிறது காணாம போனதுனால செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறது தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போகுது. அது வைத்தியத்தில் ஒத்து வராது. அது என்ன சொல்றது? சுத்தப்படாது. அதுதான் கரெக்ட். ஒத்து வராது, சுத்தப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்ற 7 இடங்கள். இப்ப நான் என்ன சொல்றேன்?
இப்ப என்னென்ன பார்த்தோம்? ஜபம் பண்றதனுடைய சிறப்பு என்ன, அப்புறம் அதனோட கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன, அடுத்தது என்னென்ன மந்திரங்கள். ஃபர்ஸ்ட் ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமஹா. இத நீங்க குருமுக்கேன கேட்டு ஜபம் பண்ணலாம். இங்க கொடுத்திருக்கிறதாங்க வேதத்தில் கொடுத்திருக்கிறது, மத்ததெல்லாம் அது அவங்கவுங்க ஆட் பண்ணிக்கிறது. புரிஞ்சுதுங்களா? இதுல எந்த விதமான ஒரு எழுத்து கூட மாறக்கூடாது. அந்த சப்தம் எழுத்து எதையுமே மாற்றக்கூடாது. சரிங்களா? ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமஹா. அடுத்தது ஓம் நம சிவாய. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. 5 எழுத்து மந்திரம், 7 எழுத்து மந்திரம். அதுதான் ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. மூணாவது ஓம் நமோ நாராயணாய. இதெல்லாம் ஃபெமிலியர் மந்த்ரா, சப்கோர்ஸ் யூ நோ தட். அடுத்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தனியா உச்சரிச்சிடாதீங்க, குருமுக்கேன கேட்டுத்தான் மந்திரத்தை ஜபிக்கணும். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்தேன். சரி, இதை படிச்ச ஜெயில் கொடுத்துட்டாங்களே, நாம பார்த்து உட்கார்ந்து ஜபம் பண்ணலான்னு பண்ணிடாதீங்க. ஏன்னா அது முறையில் இருக்கு. ஓம் ராமாயணா, சரி, ஓம் ராமாய நமஹ. ஓம் ராமாய நமஹ. ஓம் ஸ்ரீ துர்காய நமஹ. ஓம் ஸ்ரீ துர்காய நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. அந்த மாத்திரையில கரெக்டா குருமுக்கேன கேட்டு சொல்லணும். சில பேர் ஓம்ங்கிறாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. 3 மாத்திரையில கட் பண்ணணும். அதே மாதிரி ஓம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் சொல்றது, குருமுக்கேன கேட்டு சொல்லணும். ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஓம் ஸ்ரீ ஹனுமதே நமஹ. ஓம் ஸ்ரீ ஹனுமதே நமஹ. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. ஸ்ரீ இல்லாம கிருஷ்ணாய ஜபம் பண்ணவே கூடாது. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. இதெல்லாம் தான் வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்கள். திருப்பி நான் சொல்றேன். ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமஹ. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ராமாய நமஹ. ஓம் ஸ்ரீ துர்காய நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஓம் ஸ்ரீ ஹனுமதே நமஹ. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. சரிங்களா? சும்மா கிருஷ்ணாய நமக சரஸ்வதி நமகெல்லாம் சொல்லவே கூடாது. அதுக்கு அது எதுக்கு ஸ்ரீ ஆட் பண்ணுமோ அதான் சொன்ன. இதுல ஒரு எழுத்து கூட, ஒரு மாத்திரை கூட மாறாமல் சொல்லும் போதுதான் மனநாத் ராயத்தே இது மந்திரக. நம் இஷ்டத்துக்கு வேற மந்திரங்கள்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்படவில்லை. சரிங்களா? இது இல்லாம காயத்ரி மந்திரம் அதெல்லாம் இருக்கு. இந்த ஃபார்ம்ல இவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் சொன்னேங்க காயத்ரி மந்திரம், அப்புறம் இப்ப சொன்னே தாரக மந்திரம், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பட் இந்த மாதிரி சொல்றதுல இந்த இவ்வளவுதான் இருக்கு. இதுல வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரத்துக்கு ஜபத்துக்கு இறைவன் எடுத்துக்கொண்ட வார்த்தைகள் இதத்தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? ஓகே. இப்ப நாம என்ன சொல்ல, தமிழ் மீனிங் பாத்திரலாம். உத்தம ஸ்தவாத்து, உரத்த குரலில் செய்யும் ஜபம். இதான் சொன்னீங்க. இப்ப நான் சத்தமா சொன்ன பாத்தீங்களா, அதெல்லாம் உரத்த அப்படியே செய்யலாம். ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமஹ. ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமஹ. ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமஹ. அடுத்து பாருங்க மந்ததனா நமக்கு மட்டும் கேட்கிற மாதிரி. ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமஹ. ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமக்கு மட்டும் கேட்கும், பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட கேட்காது. அதுதான் என்னது, மெலிந்த குரலிலும் சொல்லலாம் இதே மந்திரத்தை. இன்னொன்னு என்னது, சித்தத்துல மனதிலேயே சொல்றது. வெளியில யாருக்கும் தெரியாது, நம்ம மனதில் நம்மளே சொல்லிட்டு வரோம். இதுதான் என்னது, தலை சிறந்தது. 3லயும் தலை சிறந்தது மன இது செய்யக்கூடியது. ஓகேங்களா? ஓகே.
கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.